என்னடி வருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் திடுதுப்புன்னு வந்து நிற்க? ஏன் சொன்னாதான் அந்த வீட்டுக்கு வரணுமா? இல்லைன்னு வரக்கூடாதோ? இந்த வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உனக்கு உரிமை இல்லைன்னு இப்போ யார் சொன்னது? ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்து நிற்கிதேன்னு தான் கேட்டேன். ஆமாம், உங்களுக்கு ஃபோன் அடித்த உடனே விழுந்தடிச்சு ஓடி வந்து பேசுறீங்களா? ஆமாம், இப்போ உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது? அது ரூமில் இருக்குது. இப்போ எதுக்கு கேட்க? நான் காலையிலேருந்தே உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன். எடுத்து பேசுனா என்ன குறைஞ்ச போயிருவியே? நீ ஃபோன் பண்ணியா? எனக்கு கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா தான் எடுத்துருப்பேனே. ஒருவேளை நீ நான் கடைக்கு போயிருந்தேல அப்போ ஃபோன் பண்ணிருப்பியோ? அப்போ நீங்கள் கடைக்கு போகும்போது ஃபோனில் கொண்டு போகலையா? கடைக்கெல்லாம் ஃபோன் கொண்டு போனால் தொலைஞ்சு போயிடும். அதான் நான் ஃபோன் கொண்டு போகல. நல்லா இருக்குதுமா. ஃபோனை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டு அதை மறைச்சி இப்படி பேசுவியே. நான் ஒன்றே மறைச்சி பேசலை. நான் ஃபோனை இங்கே மறந்துட்டு போனேன், பரவாயில்ல. இது நான் கடையில் மறந்துருந்தேன், நான் ஃபோன் கிடச்சிருக்குமா? 35,000 போக்கு தானே. கடைக்கு தான் ஃபோன் கொண்டு போகல. வந்தோடனே நான் ஃபோன் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்துக்கலாம்ல? வந்தோடனே ஃபோனை பார்த்தேன். மணி வேறு 10 ஆயிட்டா. துணியெல்லாம் துவைக்கணும் பாரு. அதனால் அவசரமாக துணி துவைக்க போயிட்டேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணுங்க என்ன இல்லை? உங்ககிட்ட பேசணுங்க என்ன இல்லாமல் இருப்பேனா? துணி துவைச்சிட்டு வந்துட்டு நீ ஃபோன் பண்ணுவேன்னு 1/2 மணி நேரமாக காய் விட்டத்தட்ட பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ தான் ஃபோன் பண்ணவே இல்லை. ஏன் நீங்கள் அடித்து பேசக்கூடாதாங்க? நான் எப்படி அடித்து பேச? ஃபோன் லாக்கில் இருக்குது. அந்த லாக்கை வேறு எனக்கு எடுக்க தெரியாது. பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி பேச வேண்டியதானே? எனக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு. ஏம்மா, சித்தியோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லைம்மா. நீங்கள் உங்கள் ஃபோனை தந்திடல, நான் சித்திக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அதுக்கு போட்டு எதுக்கு என் ஃபோன் எடுக்கணும்? நான் சித்தியோட நம்பரை சொல்லிட்டேன், உன் ஃபோனில் அடித்து பேசு. சரி சொல்லுங்கம்மா. 822. ஏம்மா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண அவைய எடுக்கவே மாட்டேக்காவ. ஏடி நான் சொல்ல மறந்துட்டேன். அவள் வேறு நம்பர் மாற்றிருக்கா. அந்த நம்பரை சொல்கிறேன், உன் ஃபோனில் அடி. என்றைக்குமா ஃபோன் நம்பர் மாற்றினவ? நேற்று தாண்டி மாற்றினதா சொன்னேன். நேற்று தந்த ஃபோன் நம்பர் இதுக்குள்ளே மனப்பாடம் பண்ணியாச்சு. உங்கள் ஃபோனுக்கு பாஸ்வேர்டு வச்சு தந்து 2 மாதம் ஆகுது. அதை மனப்பாடம் பண்ண இன்னும் உங்களால் முடியலை. நிறைய வேலை கிடக்கலாடி. நான் எப்படி இருந்து மனப்பாடம் பண்ண முடியும்? ஃபோன் நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ண முடியும். 4 நம்பர் பாஸ்வேர்டு, இதை மனப்பாடம் பண்ண உங்களால் முடியாது. கொஞ்சம் தங்கச்சி மேலே உள்ள பாசத்தை பெற்ற பிள்ளை மேலேயும் வைங்க. ஃபோன் என்னமோ நான் பெற்றது மாதிரி பேசுக. நீ எதுக்கு இப்போ கோவப்படுத? சரி கோவப்படாத. நீ எதுக்காக ஃபோன் பண்ண? ஏம்மா, காரணம் இருந்தால் தான் ஃபோன் பண்ணணுமா? இல்லைன்னு பண்ணக்கூடாதோ? பண்ணலாமே. உன் ஃபோனு, நீ தாராளமாக ஃபோன் பண்ணலாம். ஏம்மா, இனியாவது ஃபோன் பண்ண எடுத்து பேசுங்க. அது இருக்கட்டுமா. நீ சாப்பிட்டியா? அதுக்கு முதல்ல சமையல் பண்ணணும். அப்போ நீ என்ன சமையல் பண்ணலையா? பண்ணனே, முழுசாக செஞ்சு முடிக்கல. காயை எடுத்து வைக்க முடியல. உங்கள் மருமகன் ஃபோன் பண்ணாவுமா? ஃபோன் பண்ணி சமையல் செய்யண்டான்னு சொல்லிட்டாவளா? அப்படி ஒன்றும் சொல்லலம்மா. சமையல் செஞ்சுட்டேன்னு கேட்டாவ. அவியக்கிட்ட ஃபோன் பேசிட்டு சமையல் செஞ்சு முடிக்க வேண்டியது தானே? ஃபோன் பேசிட்டுலாம் என்னால் சமைக்க முடியாதுமா. மாப்பிள்ளை மதிய சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்தால் என்னத்தை சாப்பிட கொடுப்ப? அவிய இன்னைக்கு மதியம் அவிய அம்மா வீட்டுக்கு தான் போய் சாப்பிட போகலாம். ஓ, அதான் நீ சமைக்காமல் இங்கே வந்துட்டியோ? நான் உடனே இங்கே சாப்பிட வரல. எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். எதுக்கு நீ இப்போ கோவப்படுத? எடுத்ததுக்கு பிடிச்சக்கும் கோவப்படாத. கோவப்படுறது நல்லது இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் என்ன தேடி இப்போ தப்பாக பேசினேன்? நான் ஓசி சாப்பாடு சாப்பிடறதுக்கு வந்தேன்னு நீங்கள் சொல்லாமல் சொன்னீங்களா? நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் பேசலை. என்ன பேசினாலும் அதெல்லாம் தப்பு கண்டுபிடிக்காத. ஆமாம்மா, நான் தான் தப்பு கண்டுபிடிச்சி பேசுகிறேன். நீங்கள் ஒன்றும் தப்பாகவே பேசலை. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வயிறு பசிக்குது. நான் சாப்பிட போகிறேன், நீ சாப்பிட வரியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த பாரு, யார் மேலே கோவம் இருந்தாலும் அந்த கோவத்தை சாப்பாட்டு மேலே காட்டாத. சரி, இன்னைக்கு என்ன குழம்பு என்ன கூட்ட வச்சுருக்கே? பருப்பு குழம்போ கோஸ் கூட்டம் வச்சுருக்கேன். அப்பளம் பொரிக்கலையா? அப்பளம் பொரிச்சு தான் வச்சுருக்கேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக 2 அப்பளம் வேணும். சரி வா தாரேன். எனக்குள்ளே சத்து 3 தின்னுக்க. உங்கள் மேலே உள்ள கோவம் என்ன உள்ளுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. ஆனால் சாப்பாட்டு மேலே கோவத்தை காமிக்க விட சொன்னல, அதான் நான் அமைதியாக வாரேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ மிந்திய மாதிரிலாம் சாப்பிடாத. கொஞ்சம் நல்லா அள்ளி அடைஞ்சி சாப்பிடு. அதுதான் உனக்கு நல்லது. நிறைய அள்ளி சாப்பிட்டு யானைக்குடி மாதிரி ஆகுதுக்கா. இப்போவுமே ரொம்ப குண்டாக தான் இருக்கேன். சரி இப்போ சொல்லு, என்னத்துக்காக ஃபோன் பண்ண? ஏம்மா, உங்கள் மருமகன் ராத்திரி சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலாக தோசை செஞ்சு கேட்டாவ. கேட்டவனா செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே? நான் ஒன்றும் உங்கள்கிட்ட செஞ்சு கேட்கல, எனக்கு செய்ய தெரியும். அப்போ தோசைக்கு எவ்வளோ அரிசி உளுந்து போடணும்னு கேட்கறதுக்கா எனக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கு எதுக்குமா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணணும்? யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே எவ்வளோ அளவுங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் தெரிஞ்சிருப்பால. வீட்டில் இருந்து செய்ய வேண்டியது தானே? நீங்கள் ஃபோன் எடுத்துருந்தா தான் நான் வீட்டில் இருந்தே செஞ்சுருப்பேனே. சரி என்னன்னு கேளு. எனக்கு வேற கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. கடைக்கு காலையில் தானே போனதா சொன்னியா? இப்போ எதுக்குமா போனோம்? தோசைக்கு போடுறதுக்கு உளுந்து மறந்து போச்சு, அதான் வாங்க போனோம். அப்போ நானும் வரேம்மா. எனக்கும் ஒரு பொருள் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிருக்கேன். சரி வா போவோம். ஏம்மா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? கல், ஜல்லிக்கல், செங்கல், அப்புறம் ஆலப்பழக்கல். இப்போ இருக்குடி கல் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்க. வீடு எதுவும் கட்ட போறியா? இப்போமே கடனோடனு வாங்கி வீடு கட்டிட்டு கஷ்டப்பட முடியுமா? நாங்கள் 5 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா தான் வீடு கட்டுவோம். நல்லா ஜாலியாக இருங்க. அப்புறமா 60 வயசில் வீட்டை கட்டுங்க. எங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்குதோ அப்போ வீடை கட்டுவோம். சரி நீ என்னத்தையும் பண்ணு. ஏம்மா, இந்த 4 கல்லுலேயும் உங்கள் மருமகனுக்கு எந்த கல் பிடிக்கும்?
எனக்கு எங்கடி தெரியும், நீ அவையிட்டே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே. இதெல்லாம் அவைகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது, நானே கண்டுபிடிச்சி அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும். என்னடி என்ன செஞ்சு கொடுக்க போற? அவி கேட்ட ஸ்பெஷல் தோசையை தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செங்கட்டியை தான் தும்பாவ. மருமகனும் செங்கல் தும்பாவளா? எனக்கு தெரியாதுமா. ஏம்மா செங்கல் எங்கே கிடைக்கும்? செங்கச்சுள்ளையில் தான் கிடைக்கும். ஏம்மா உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது இருந்து ஒரே ஒரு செங்கல் வாங்கிட்டாங்களா? சரி வாங்கி தரேன். என்ன பேர், செங்கல் சாப்பிடுறது நல்ல பழக்கம் கிடையாது. நீ மருமகன்கிட்ட செங்கல் எல்லாம் சாப்பிடாதுங்கன்னு சொல்லு. நீ சொல்லுதே இல்லை நான் சொல்லட்டா? வேண்டாம் வேண்டாம், நானே சொல்லுவேன். ஏம்மா செங்கல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சான்னு நினைக்கி பிளேடு உடஞ்சிருமோ? பிளேடு உடையாது, மிக்சியே உடஞ்சிரும். அப்படியாம்மா? அப்போ நான் மாவை எப்படி அரைக்க? என்னது, மாவு அரைக்க போறியா? ஆமாம்மா, உங்கள் மருமகனுக்கு கடல தோசை தான் வேணுமா? அதுக்கு தான் அரிசி உளுந்து கூட இந்த செங்கட்டியும் போட்டு அரைச்சி கொடுக்க போகிறேன். அப்போ உனக்கு கல் தோசைன்னா என்னென்ன தெரியாது. இங்கே என்கிட்ட சந்தேகத்தை கேட்கறதோட நிப்பாட்டிக்க. ஓ மாமியார் வீட்டில் போய் சந்தேகன்னு சொல்லி வாயை திறந்துடுறத. அப்புறமா சிரிச்சிருவாள்வேன். சொல்கிறது புரியுதா? புரியுது.